இங்க காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒருத்தனை நோக்கி ஒரு காட்டெருமை கூட்டம் வேகமா படையெடுத்து வந்துகிட்டு இருக்கு. அப்ப இதை பார்த்த இவனும் அவ்வளவுதான் நம்ம சோலி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கண்ணை மூடி அந்த இடத்துல அப்படியே உட்காடுறான். ஆனா அந்த காட்டெருமை கூட்டங்கள் அவனை எதுவுமே பண்ணாம விலகி போயிருது. அப்பதான் அந்த காட்டெருமை கூட்டத்தோட தலைவன் இவனை பாதுகாக்கிறான்னு இவன் உணர்றான். அப்போ எல்லா காட்டெருமைகளும் அங்கிருந்து கிராஸ் ஆன பிறகு அந்த தலைவன் காட்டெருமையை அங்கிருந்து போக ஆரம்பிச்சிருது. அப்பதான் தன்னால விலங்குகள் கூட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறத உணர்றான். ஆக்சுவலா அந்த சக்தி இவனுக்கு கிடைக்க காரணம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன் லயன் கிங்கா மீட் பண்ணதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அன்னைக்கு அவன் அந்த சிங்கத்தை பார்த்ததுமே அந்த சிங்கத்தை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்க கண்ணை மெல்ல கீழே இறக்கிடுறான். அந்த பையனோட நல்ல குணத்தை பார்த்துட்டு அந்த சிங்கமும் அமைதியாயிருது. ஆனா இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பையனோட அப்பா என்ன பண்றாருன்னா கண்ணை வச்சு அந்த சிங்கத்தை ஷூட் பண்ணிடுறாரு. ஸோ இதனால கோவப்பட்ட அந்த சிங்கம் அந்த பையன் மேல பாஞ்சு அப்படியே அந்த பையனை கடிச்சு தூக்கிட்டு போயிருது. அப்போ அந்த பையன் இறந்துட்டான் அப்படின்னு நினைக்கும் போது அந்த சிங்கத்தோட ஒரு சுற்று ரத்தம் அந்த பையனோட ரத்தத்தோட மிக்ஸ் ஆயிருது. அதனால அவனோட உருவமே மாற ஆரம்பிக்குது. அவனும் உயிர் பொழைச்சிடுறான். அடுத்த நாள் இவன் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த சிங்கத்தோட தலை இவனோட வீட்டுல இருக்கும். இதை பார்த்த இவன் அவங்க அப்பா கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்போ இவனும் அணங்கிட்டு அந்த வீட்டுல இருந்து வெளியே போகலான்னு முடிவு பண்றான். அப்படி இவன் வீட்டை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கும்போது தெரியாம ரூஃப்ல இருந்து கீழே விழுந்துறான். ஆனா அவனுக்கு ஒரு அடியுமே படல. அப்ப இவனோட பவரை செக் பண்றதுக்காக ஒரு அம்பை இவன் த்ரோ பண்றான். ஆனா அது 1 கிலோமீட்டருக்கும் தூரமா போகுது. அப்போ இவனோட ஸ்பீடு சீட்டாக்கு ஈக்குவலா இருக்கு. இவனோட ஜம்பிங் பவர் மனுஷங்களுக்கு இருக்கிறத அதிகமா இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். அப்போ சடனா அந்த காட்டுல ஒரு கன் ஃபயர் சவுண்ட் கேக்குது. அதை பார்த்தா இவன் வேக வேகமா ஒரு மரத்து மேல ஏறி அவனோட கழுகு வேற தூரத்துல பாக்குறான். அங்க பார்த்தா சில ஹண்டர்ஸ் காட்டெருமைகளை வேட்டையாடிட்டு இருப்பாங்க. அப்ப இவனும் வேக வேகமா அந்த இடத்துல போய் பாக்குறான். அங்க பார்த்தா இவனை ஒரு டைம் காப்பாத்தின அந்த காட்டெருமை கூட்டத்தோட தலைவனை சில ஹண்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடூரமா வேட்டையாடி இருக்காங்க. இதை பார்த்த இவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. அப்ப அந்த ஹண்டர் டீம்ல இருக்க ஒருத்தன் இவன் அந்த இடத்துல இருந்து போக சொல்லி ஒரு கண்ணை வச்சு மிரட்டுறான். அப்போ இவன் சடனா அவன் கையில இருக்க கத்தியை வச்சு அங்க இருந்து 2 ஹண்டர்ஸுமே கொண்டுறான். அவனோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அன்னையில இருந்து இவன் அந்த காட்டுல இருக்க மிருகங்களை பாதுகாக்கலாம்னு முடிவு பண்றான். அன்னையில இருந்து 16 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வேட்டைக்காரர்களே பயப்படுற அளவுக்கு ஒரு ஆளா வந்து நிக்கிறான். அப்போ ஒரு நாள் இவன் அந்த காட்டு மிருகங்களை பாதுகாக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இவனை மாதிரி உருமாறக்கூடிய ஒரு காட்டெருமை மனுஷனை பார்க்குறான். ஆனா அவனோட பவர் ஒரு ஸ்பைடர் மேனுக்கு இருக்க பவரை விட அதிகமாகவே இருக்கு. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான மூவி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.